உங்க அப்பா மட்டும் ஒட்டுறவா இருந்திருந்தா நாம இப்படி கஷ்டப்பட வேண்டியதில்லை. நீ வீடு, நான் ஓரளவுக்கு படிச்சிருந்தா ஏதாவது ஒரு கௌரவமான வேலைக்கு போயிருப்பேன். அம்மா இப்போ ஒண்ணு கேட்டு போயில, நீ ஏன் படிக்க கூடாது? என்னம்மா சொல்ற? நீ 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்க, டைரக்டா 10ஆம் கிளாஸ் எழுதலாமே. இந்த வயசுக்கு மேலையா? அம்மா படிப்புக்கு வயசு முக்கியம் இல்ல, ஆர்வமும் முயற்சி இருந்தாலே போதும். நான் படிச்சு ரொம்ப நாளாச்சுமா, இந்த மரமண்டைக்கு ஏறுங்கற. ஏன் ஏறாது? நான் சொல்லி தரமா உனக்கு. பிரியா, நீ +2 படிக்கிற, இதனால உன் படிப்பு கெட்டு போயிட கூடாது. அதெல்லாம் ஒண்ணு கேடாது. பப்ளிக் எக்ஸாம்க்கு நிறைய நாள் இருக்கு, அதுக்குள்ள நான் உன்னை ட்ரெயின் அப் பண்றேன். ஏய், என்னமோ படிக்கிறியாங்களா? யாரை கேட்டு நீ படிக்கிற? யோ, யாரையா கேட்கணும்? என்ன கேட்கணும்டி? இந்த குடும்ப தலைவன் என்ன கேட்கணும்டி? பேசாதயா. என்னைக்காச்சும் எனக்கு புருஷனா இந்த பிள்ளைங்களுக்கு அப்ப நான் நடந்திருக்கியா? அப்பா, அது அம்மாவோட ஹால் டிக்கெட் பா, அதை கொடுத்துருங்கப்பா. அது ஒண்ணும் பண்ணிராதீங்கப்பா. பா ப்ளீஸ் பா. அப்பா கொடுங்கப்பா ப்ளீஸ் பா. அப்பா Like, share and subscribe our channel for more. நீ 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்ட. நான் கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து வரேன். கலெக்டர் உங்க 2 பேரும் பார்க்கணும். நாங்க உடனே புறப்படுங்க. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. இந்த வயசுக்கு மேல படிக்கணும்னு என்ன வந்துச்சு பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். அதுலயும் தனித்தேர்வு எழுதினவங்கல்ல இந்த மாவட்டத்திலேயே அதிக மதிப்பெண் எடுத்து முதலாவதா வந்திருக்கீங்கல்ல, அதுதான் ரொம்ப சிறப்பு. என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். இந்த விஷயம் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலை கொடுக்குறோம். மகிழ்ச்சி தானே?